ஹாய்ங்க. இன்றைக்கி ஜெய்ரேகா சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய அம்மாவோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். செலிப்ரேஷன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும்னு நினைக்காதீங்க. சிம்பிளாக தான் ஒரு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணோம். ஸோ மேங்கோ ஃப்ளேவர் தான் கேக் வாங்கிட்டு வந்தோம். ஸோ எங்கள் வீட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன்னா அது அம்மா தான். அம்மானாலே என்றைக்குமே ஸ்பெஷல் தான். எங்கள் அம்மா வந்து ரொம்ப அமைதியான ஒரு பர்சன். எதுக்குமே கோவப்பட மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப சாந்தம், பொறுமை, ரொம்ப சாந்த குணம். அதனால தான் பேர் சாந்தின்னு வச்சாங்க போல். அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. அந்த பாட்டு எங்கள் அம்மாவுக்கு தான் பொருந்தும். அந்தளவுக்கு ஒரு பொறுமையான ஒரு லேடி. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாக்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த பொறுமையான ஒரு குணம் தான். உலகத்தில் நம்ம என்ன வேணால் சாதிக்கலாங்க. ஆனால் வந்து பொறுமை அப்படின்னு ஒன்று இல்லைன்னா வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் எங்கள் அம்மா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அதை இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கற்றுக்குறேன். ஸோ வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம பொறுமையாக இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் அம்மா எல்லார்கிட்டேயுமே ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க. அதாவது பணக்கார, ஏழை, நம்மளை விட இல்லாதப்பட்ட அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சின்ன குழந்தைனா கூட எங்கள் அம்மாவாக போய் பேசுவாங்க. அவங்க பேசட்டும் அப்படின்னு என்றைக்குமே நினச்சது கிடையாது. எல்லார்கிட்டையுமே போய் பேசுவாங்க. அப்படி ஒரு குணம் தான் எங்கள் அம்மா. எல்லா அம்மாக்களுமே நல்ல அம்மாக்கள் தான். எல்லா பசங்களும் அப்படி தானே சொல்லுவாங்க. பட்டு உண்மையை சொல்லணுன்னா, எங்கள் அம்மா மாதிரி ஒரு அம்மா கிடச்சதுக்கு நான் கடவுளுக்கு வந்து என்றைக்குமே நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதை நான் வந்து கடவுள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு சொன்னால் அது அம்மா தான். எங்கள் அம்மா ரொம்ப நல்லா இருக்கணும். அவங்களோட நல்ல மனசுக்கு அவங்க இன்னும் பல ஆண்டுகள் வந்து நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. கடவுள்கிட்ட நான் எப்போவுமே அதை தான் பிரார்த்தனை பண்ணிப்பேன். நீங்களும் எங்கள் அம்மாக்காக வாழ்த்துங்க. ஓகேங்க. ரொம்ப எமோஷ்னலாக பேசியாச்சு. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.